Hello all, welcome to this online class video. This is the third part of chapter 10, practice time. Okay, so first one, money from different countries. Have you seen any notes or coins used in any other countries? Yes, I have seen in the country UK country notes. So you also write your own answers. Okay, next, Shivam Bank has a chart to show us how many Indian rupees notes we can get when we change the money of different countries. ஸோ டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ் நோட்டை வந்து இந்தியன் நோட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கொரியா, ஸ்ரீலங்கா, நேபாள், ஹாங்காங், சவுத் ஆஃப்ரிக்கா, சைனா, யுஏஇ, யுஎஸ்ஏ, ஜெர்மன் அண்ட் இங்கிலாந்து. ஓகேவா? ஸோ எல்லா கண்ட்ரீஸ்க்குமே நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்ப்பா, இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யுஏஇ அப்படின்னா உனக்கு தெரியும்ல, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகேவா? எமிரேட்ஸ். ஸோ இதில் இருக்கிற மணியோட நமக்கு எப்படி இங்கே ருப்பீஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு இந்தியன் ருப்பீஸோட இப்போ 1 ஓன் வந்து இந்தியன் அமௌண்ட்டில் என்ன அமௌண்ட் அப்படின்னா 0.04 ருப்பீஸ் தான். ஓகேவா? டாலர் அப்படின்னா 39.70. இது எல்லாமே எப்போ எடுத்தது அப்படின்னா 2018ஓட மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இருக்கிற வேல்யூ கிடையாது, 2018ஓட வேல்யூஸு. The money of which country will cost the most Indian rupees? ஸோ மோஸ்ட் எது வந்து அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னா இங்கிலாந்து தான். இங்கிலாண்டோட பவுண்டு தான் நமக்கு என்ன இருக்குது, 77.76. ஸோ ஜஸ்ட் யூ ரைட் தி ஆன்சர் இங்கிலாந்து. ஓகே, நெக்ஸ்ட், மிதுன்ஸ் அங்கிள் இன் அமெரிக்கா had sent him 10 USA dollar as a gift. Mithun used 350 rupees for a school trip. How much money was left with him? ஸோ மிதுன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து டாலர் எவ்வளோ சென்ட் ஆகுதுன்னா 10 USA டாலர் வந்து சென்ட் ஆகுது. ஸோ யூஎஸ்ஏல $1 இந்தியன் ருப்பி எவ்வளவு, 39.70. ஸோ ஜஸ்ட் யூ சி திஸ், $1 ரேட் வந்து 39.70. நமக்கு சென்ட் ஆகுறது வந்து $10. ஸோ $10 ஈக்குவல் டு 10 into 39.70. So just we are going to multiply these two number. So 3970. இந்த நம்பர் அப்படியே தான் ரைட் பண்ணுறேன். 10 is here, so you also write 10. After decimal how many digit? 2 digits. So 2 digitக்கு அப்புறம் decimal வச்சோன்னா amount வந்து 397. ஸோ 397 rupees. ஸோ அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 300 மிதுன் used money. ஸோ மிதுன் யூஸ் பண்ண மணி எவ்வளோ அப்படின்னா 350 rupees. ஸோ we are going to calculate the balance. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ வரும், 397 minus 350. ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 397, 350. ஸோ 7, 9 minus 5, 4. ஸோ பேலன்ஸ் எவ்வளோப்பா, 47 rupees. Okay, so 47 rupees. So next, third question. See this. Majat's father is worked in South Africa. South Africa la work பண்றாங்க. He gets 1000 Saudi Riyal as salary. 1000 Saudi Riyal வந்து salary வருது. Arun's father, who is working in Sri Lanka, gets 2000 Sri Lankan rupees. Who gets more Indian rupees as salary? ஸோ இந்தியன் ருப்பீஸில் பார்க்கும்போது யார் வந்து அதிகமாக சேலரி வாங்குவாங்கன்னு கேட்டுருவாங்க. ஸோ இதில் நம்ம எத்தனை பேரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா 2 members பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து மஜீத் அண்டு அருண் அப்படின்னு சொல்லி 2 பேரை பற்றி தான் இங்கே என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். ஸோ மஜீத்தோட ஃபாதர் வந்து எவ்வளோ டாலர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா 1000 சவுதி ரியால் தான் வாங்குறாங்க. சவுதி ரியால் வந்து வாங்குறாங்க. அருணோட ஃபாதர் என்ன பண்ணுறாங்கன்னா 2000 ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ நமக்கு என்ன கொடுக்கலன்னா சவுதியோட அமௌண்ட் வந்து நம்மளோட டேபிளில் என்னப்பா பண்ணல, கொடுக்கல. ஸோ சவுதியை நம்ம என்னன்னு சொல்லுவோம், யுஏஇன்னு சொல்லுவோம். கரெக்டாக? யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் தான் எது வரும், சவுதியும் வரும். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், இந்த அமௌண்ட்டோட மெர்ஜ் பண்ணி எடுத்துக்கிறேன். திரம்ஸோட 10.80. ஸோ 1 வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா
10.1 rupees இந்தியன் ருபீஸ்க்கு 10.80 இருந்ததுன்னா 1000 ருபீஸ்க்கு வந்து $1000 நம்ம பார்க்கும்போது 1000 into 10.80. ஸோ the same answer அப்படியே ரைட் பண்ணுங்க. how many 0? 3 0. so 1 2 3. after decimal how many digit? 2 digit. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் 2 digit வரணும். கேன்சல் பண்ணிடுங்க, ரெண்டுமே ஜீரோவாக இருக்கிறதுனால. ஸோ 10,800 rupees. the same way அருணோட ஃபாதர் 2000 into ஸ்ரீலங்கா அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கப்பா? ஸ்ரீலங்காவில் வந்து 0.37. ஸோ 0.37. ஸோ அந்த 37ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 37 2 7 2 சார் 14 4 ரிமைண்டர் 1 3 2 சார் 6 6 plus 1 7. ஸோ 74. how many 0? 3 0. 1 2 3. after decimal 2 digit. so 2 digit after decimal. so 740 rupees. ஸோ யார் வந்து அதிகமாக சேலரி வாங்குறாங்க? மஜீத் ஃபாதர். ஓகேவா? நெக்ஸ்ட் fourth question. see this. Leena's auntie brought a present for her from China. It cost 30 yuan. Find what is the cost in Indian rupees. ஓகேவா? Leena's auntie brought a present from Chinaல இருந்து வாங்கியிருக்கிறாங்க. It's cost 30 yuan. ஸோ இந்தியன் ருபீஸ்க்கு அது எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. 1 yuan வந்து நமக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். 1 yuan வந்து நமக்கு சைனாவில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 5.50. கரெக்டாக? ஸோ 1 yuan வந்து 5.50னா அவங்க எவ்வளோக்கு gift வாங்கியிருக்கிறாங்கன்னா 30 yuan. ஸோ 30 yuan equal to 30 into 5.50. ஸோ just you multiply these two numbers. 55. இங்கே இருக்கிற அந்த 3 ஹோல் நம்பராக மோஸ்ட்லி எடுங்க. 5 3s are 15. 5 5 3s are 15. 15 plus 1 16. இங்கே ஒரு 0 ஸ்கிப் பண்ணியிருக்கிறேன், இங்கே ஒரு 0. ஸோ 2 zeros ஆட் பண்ணோன்னா 16,500. ஆஃப்டர் டெசிமல் 2 digit. ஸோ 2 digit வைக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? rupees 165. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Astra wants some Hong Kong dollar and own. How many own can she change for rupees 4? For rupees 400 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 own வந்து நமக்கு எவ்வளோ ருபீஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். 1 own நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.04 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ 1 own வந்து just you see this 1 own equal to 0.04 rupees. இந்தியன் ருபீஸ்க்கு இதுதான் கரெக்டானது. ஓகேவா? ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா which question? D question ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா wait a second. China E question. ஓகேவா? wait 1 second. E question. Astra Hong Kong dollar own. ஸோ இது வந்து 4 rupees வரணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 1 D finished. So E question. Astra want to some Hong Kong dollar and own. How many own can she change for rupees 4? For rupees 100. rupees 4க்கு என்ன பண்ணும்? rupees 100க்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டா? ஸோ 1 own கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஃப்டர் டெசிமல் வந்து எனக்கு 2 digit இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 20 வர்ற மாதிரி. ஸோ 100 own வரும்போது என்ன ஆயிரும்? 0.04 into 100. ஸோ 4 into 100 400. ஆஃப்டர் டெசிமல் 2 digit. ஸோ 2 digit வச்சோன்னா இது என்னவாயிரும்? 4 rupees-ஆக சேஞ்ச் ஆயிரும். ஸோ 100 own தான் நமக்கு என்ன இருக்கும்? 4 rupees. ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபினிஷ்டு. நமக்கு அடுத்து கேட்டிருக்கிறது 400 rupees கேட்டிருக்கிறாங்க. ஸோ ருப்பீஸில் 400 வரோம்னா மல்டிப்ளைடு பை 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ போத் சைடு இப்போ 100 into 100 own equal to 4 into 100 rupees. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை தீஸ் டூ நம்பர் போத் சைடுமே 100ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா how many 0? 4 0 2 3 4 own equal to 400 rupees. ஓகேவா? ஸோ 10,000 ownனா 400 rupees. 100 own 4 rupees. ஓகே, you can understand. Okay, next one. F.
E second one also they give. How many Hong Kong dollar can see change for rupees 508? So first one Hong Kong dollar வந்து நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தலாம். ஹாங்காங்ல $1 வந்து 5.10. 1 வந்து ரேட் எவ்வளவு? $1 வந்து 5.10 கொடுத்துருக்குறாங்க. 5.10. நமக்கு இது எவ்வளோ ருப்பீஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம்? அந்த 5.10 வந்து நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகணும்னா 508 சேஞ்ச் ஆகணும். ஸோ ஆஃப்டர் டெசிமல் 2 டிஜிட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், போத் சைடுமே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 1 into $100 ஈக்குவல் டு 5.10 into 100. போத் சைடுமே 100 தான். ஸோ 510 into 100னா அப்படியே 510 20. ஆஃப்டர் டெசிமல் 2 டிஜிட். ஸோ டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்னா 510. ஸோ $100 நம்ம வைக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? 510. ஸோ 99.5 சம்திங் இருக்கும்போது $508 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கொஸ்டின். See this. Kiran went shopping with ₹200. Look at the bill. The shopkeeper forgot to put the point correctly in the price. Put the point in the correct place and find out the total amount of the bill. Total amount வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சோப் வந்து 1250 இருக்காது ஒரு சோப்போட ரேட்டு. ஸோ 12.50. 1 kg வந்து 50.25. டீ 250 கிராம் 27.25. 1 liter 60.00. So 60 rupees. So we are going to add these numbers. So இது எல்லாமே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5 10. So 0 remainder 1. Next 5 7 8 5 10 0 remainder 1. Next 5 7 9 10. So 100 பாயிண்ட். ஸோ இப்போ 100 பைசேனா நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணிடலாம்? 1 ருப்பியாக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல 0 போட்டு இந்த பேலன்ஸை நம்ம இங்கே கொண்டு போயிடுறோம். ஸோ 7 9 10 0 ரிமைண்டர் 1. Now you add, this will become 16. So 160 rupees. ஓகேவா? நெக்ஸ்ட், which is the cool? Which city is cool? I have in Himachal. There is temperature in winter is 2 degrees Celsius. Sometimes water in pipes freezing into ice. 2 degrees Celsius இருக்கிறதுனால என்ன ஆயிருமா? பைப்ல இருந்து வர்ற வாட்டர் கூட ஃப்ரீஸ் ஆகி தான் வரும். But the girls say, but in Rajasthan where I live in temperature reaches 48 degrees Celsius. Here it is very hot. 48 இருக்கும்போது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். 2 டிகிரி கம்மியாக நம்ம கூலஸ்டாக தான் இருக்கும். One has to walk kilometer to get water. ஸோ நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? ரொம்ப தூரம் நடந்து போகணும். ஆனால் அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹிமாச்சலில் வாட்டருக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இது ஃப்ரீஸ் ஆகி தண்ணி வர்ற மாதிரி இருக்குது. இங்கே ராஜஸ்தானில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. The temperature in each city was noted at 3 PM on 16 January 2008. ஸோ 3 PMக்கு வந்து நமக்கு நோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஃபிகரில் இருக்கிறது 3 PM. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டெம்பரேச்சர் அட் 3 AM. பிஎம்மும் இருக்குது, ஏஎம்மும் இருக்குது. இதை வச்சு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். Which place had the highest temperature at 3 PM? Which place is the coolest at the 3 PM? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8.1 வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி வரும்? கூலஸ்ட் பிளேஸ்க்கு வரும். ஸோ செகண்ட் கொஸ்டின் கூலஸ்ட் பிளேஸ்க்கு எழுதலாம். ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே இருக்குன்னு சொல்லி செக் பண்ணோன்னா 35.1 33.5. ஸோ இதுதான் வரும். ஸோ மும்பையில் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. Next one, how much higher is the temperature in Mumbai from that Srinagar? ஸ்ரீநகருக்கும் மும்பைக்கும் கம்பேர் பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஸோ மும்பை வந்து 35.1, ஸ்ரீநகர் 8.1. ஓகேவா? ஸோ என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 35.1 அண்டு 8.1. 8.1. ஸோ 8 வந்து இந்த 5க்கு கீழே தான் எழுதணும். ஓகேவா? ஸோ 1 - 1 0 டெசிமல் 2 5 15. 15 - 8 நமக்கு என்ன கிடைக்கும்? 15 - 8 7. இந்த 2 அப்படியே எழுதும்போது 27 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட், how many degree will the temperature need to rise for it to reach 40 degrees Celsius in திருவனந்தபுரம்?
திருவனந்தபுரம்ல நமக்கு எவ்வளோ ரீச் ஆகணுமா 40 டிகிரி செல்சியஸ், பட் இருக்கிறது எவ்வளோ இருக்குது 33.5. ஸோ 40 டிகிரி செல்சியஸ் இருக்கு வேணும், பட் இருக்கிறது 33.5 இருக்கு. ஸோ ஆஃப்டர் டெசிமல் என்ன பண்ணிக்கோ 0. நவ் யூ யூஸ் அ பாரோ. ஸோ இங்கே என்ன ஆயிரும் 3, இட் வில் பிகம் 10. ஸோ இங்கே 10ல இருந்து பாரோ பண்ணும்போது 9, இட் வில் பிகம் 10. ஸோ 10 minus 5 5, 9 minus 3 6, 3 minus 3 0 தான். ஸோ 6.5 degree Celsius. Next, how much lower is the temperature of Kolkata from the Chennai? ஸோ கொல்கத்தா எங்கே இருக்குன்னு பாருங்க, சென்னை பாருங்க. சென்னையில் வந்து 29.9, கொல்கத்தா 26.6. ஸோ ஹவு மச் 29.9, 26.6. சப்ராக்ட் பண்ணோன்னா 9 minus 6 3, 9 minus 6 again 3. So 3.3 degree Celsius. Okay. Next one, the temperature is in the city was also noted at 3 a.m. 3 a.m. को note பண்ணியிருக்கிறாங்க on the same day. Look at the table and answer the question. Which place had the lowest temperature at 3 a.m. 3 a.m.ல லோயஸ்ட்டாக இருக்கிற டெம்பரேச்சர் வந்து எதுவாக இருக்கும்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இருக்கிறதுலே லோயஸ்ட்டாக இருக்கிறது ஸ்ரீநகர் 1.3. ஸோ ஸ்ரீநகர். இமேஜின் யோர் செல்ஃப் டு பி தேர், பிகாஸ் இமேஜின் பண்ண சொல்லியிருக்காங்க எப்படி வந்து ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி. நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த பேஜில் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா ஹிமாச்சலில் 2 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போதே எப்படி இருக்கும், ஃப்ரீஸ் ஆகிற லெவலில் இருக்கும். அப்போ இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துருக்குறீங்க, ரொம்ப அதை விட கம்மியாக இருக்கும். 1.3 இருக்கும்போது இன்னும் நமக்கு எப்படி தான் இருக்கும், ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்கும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டெம்பரேச்சர் 3 p.m. and 3 a.m. இன் சென்னை, இன் போபால்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்னைக்கு வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இன் சென்னை 3 p.m. and 3 a.m. பார்க்கலாம். the same way in போபாலில் 3 p.m. as well as 3 a.m. பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சென்னையில் ஃபஸ்ட்டு 3 p.m. நமக்கு பிஎம்னா மேப்பில் இருக்குது, ஏஎம் வந்து டேபிளில் இருக்குது. ஸோ பிஎம் சென்னையில் என்ன இருக்குது 29.9 இருக்குது. ஸோ 29.9, 3 a.m. வந்து 21.1. subtract this term, 9 minus 1 8, 9 minus 1 8. ஸோ 8.8 ன்னு ஆன்சர் இருக்கும். நெக்ஸ்ட்டு போபால் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா just you see this 9.8 இருக்கு. இங்கே போபால் 25.9. ஸோ 25.9 and 9.8. do the subtraction. 9 minus 8 1, using a borrow 1, 15. 15 minus 9 6 and 1. So 16.1. Okay. So I hope you are all understand this video. Thank you all.